ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மோஜூஸ் டைரி யூடியூப் சேனல். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு இதமாக ஜில்லுன்னு சப்போட்டா ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நேற்று காலையில் 1 கிலோ அளவுக்கு சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. சரி, ஆசையாக போய் வாங்கினா அது காயாக இருக்குங்க. காயை சாப்பிட முடியுமா? துவர்ப்பு சுவையோடு இருக்குமே, அதில் இருக்கிற பால் நம்ம நாக்கில் பட்டுருச்சுன்னா அது பொத்து போயிருமே அப்படின்ட்டு பழுக்கட்டும்னு வச்சுட்டோங்க. எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தோம். அடுத்த நாள் காலையில் அதை போய் பார்த்தா ஒரு பழம் பழுத்து இருந்துச்சு. சரி, இதை சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா இனிப்பு சுவை அள்ளுதுங்க. அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நான் இன்னொரு பழத்தை எடுத்து சாப்பிட போனேன். என் தங்கச்சி பின்னாடி வந்துட்டு எப்போவுமே நீ பழமாக தானே சாப்பிட்ற, வா உனக்கு நான் ஜூஸாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, 1-2 தானே பழுத்திருக்கும், இதில் எங்கே ஜூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா உள்ளே பாரு நிறையா பழுத்திருக்கும், வாசனையே அட்டகாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு ஒரு 6 பழத்தை எடுத்தவங்க. நல்லாவே பழுத்து இருந்துச்சு. அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்கிற தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை வாஷ் பண்ணி அதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. உள்ளே இருக்கிற சீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை நல்லாவே பார்த்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணோங்க. ஏன்னா நமக்கு அதில் இருக்கிற சத்து ரொம்பவே முக்கியம். அதுவும் இல்லாமல் அது க்ளீனாக இருக்கணும்னு நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்தோம். அதனால் அதில் இருக்கிற அந்த சப்போட்டாவை கட் பண்ணி அதுக்குள்ளே எதுவும் இருக்கா இல்லையான்னு பார்த்து நாங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் சைடில் சும்மா இருக்காமல் ஒரு 1/4 லிட்டர் அளவு பால் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லாவே கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. காய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டேன். ஏன்னா இவ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாலை எடு அப்படின்னு கேட்பாளே, அதனால நான் அதை ஆற வச்சுருந்தேங்க. ஆறின பால் எடுத்து அவள் கையில் கொடுத்து அவள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்போட்டா மில்க் கூட கொஞ்சம் சுகரையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். சுகர் போடலன்னு வச்சுக்கோங்களேன், என்னை தவிர வேறு யாரும் இந்த ஜூஸை குடிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஸ்வீட்னஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸ்வீட்னஸ் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை குடிக்கவே செய்வோம். டீ கூட எங்கள் வீட்டில் பாயாசம் மாதிரி தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ சுகர் நாங்கள் எடுத்துப்போம். வேறு வழி இல்லை, அதை எடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயம்தான். ஏன்னா அதுக்கு சின்ன வயசுலேருந்தே பழகிட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைனாக அதை அரைச்சிக்கிட்டு அப்போதைக்கு காலையில் வீட்டில் நானும் என் தங்கச்சியும் இருந்ததால் எங்கள் 2 பேருக்கு மட்டும் நாங்கள் கிளாஸில் எடுத்துக்கிட்டோம். அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்க எடுத்து அதை குடிச்சுப்பாங்க. குடிச்சு பார்த்தவங்க ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட். ஆனால் பழமாக சாப்பிட்டா தான் சத்துக்கள் ஃபுல்லாக நம்மக்கிட்ட வரும். ஒரு மாற்றத்துக்காக வேணால் நம்ம என்னைக்காவது இதை ஜூஸாக செஞ்சு குடிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.